Okay, good morning. We'll start the class. Today we will be discussing two topics. One is the problems on averages. The other one is percentage problems. Okay. I already said in the previous classes that percentage is another important topic. Minimum you will be getting again 3 to 4 questions based on percentage every year. Okay. So let's see the uh, topics and related problems. Okay. So how do you find the average? How do you find average of certain numbers? The formula it is very simple. Average, suppose if you want to find the average of some numbers x1, x2, x3, x4, what is that you have to do? You have to add all x1, x2 plus x3 plus x4 divided by what? 4. This is what going to be the average. Okay. Total observation divided by number of observation. This is what average. For example, if you take the values like 2, 4, 6, 8, and if you want to find the average of these numbers, we have to add. And how many numbers you are adding? 4 numbers, you have to divide by what? 4. So here, what is the average? If you add all, what is that you are getting? 10, 10, 20 by 4, it is going to be 5. This is the average. And one more thing is that, suppose these are the 4 numbers. If I increase every number by 2, if I add with every number 2, my average will what? Will be increasing by 2. Average will become 7. If I increase every number, எல்லா நம்பரா கூட ஒரு நம்பர் ஆட் பண்றோம் அப்படின்னா ஆவரேஜ் வந்து அதே நம்பரை ஆட் பண்ணி வரும். ஓகே, அதே மாதிரி எல்லா நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜும் சப்ட்ராக்ட் அதே நம்பரால சப்ட்ராக்ட் ஆகும். மல்டிப்ளை பண்றோம்னா அதே ஆவரேஜும் மல்டிப்ளை ஆகும். டிவைட் பண்றோம்னா ஆவரேஜும் என்ன ஆகும்? டிவைட் ஆகும். புரிஞ்சா? ஸோ திஸ் இஸ் வாட் ஆவரேஜ். இதுல மெயினா என்ன தெரிஞ்சுக்க அப்படின்னா, சி ஆவரேஜ் கொடுத்துடுறாங்க. இயர் ஆவரேஜ் இஸ் வாட்? 5. 4 நம்பரை ஆட் பண்றோம், 4ஆல டிவைட் பண்றோம், ஆவரேஜ் வந்து 5 வந்துச்சு. ஓகே, இயர் இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஆல் 4 நம்பர்ஸ், இந்த 4 நம்பரை ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு ஈஸியா இது ரெண்டும் தெரிஞ்சு, ஆவரேஜும் இந்த நம்பர் தெரிஞ்சுன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? 20. இதான் வந்து 4 நம்பரோட சம். ஸோ அந்த சம் கண்டுபிடிக்க, அதாவது 4 நம்பரோட டோட்டல், நீங்க எத்தனை நம்பர் ஆட் பண்றீங்களோ அத்தனை நம்பரோட டோட்டல் தெரியணும் அப்படின்னா, இஃப் இன்கேஸ் எத்தனை நம்பர் ஆட் பண்றீங்க, எவ்வளவு ஆவரேஜ், இது ரெண்டுமே தெரிஞ்சிச்சுன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வந்துடும்? நமக்கு டோட்டல் வந்துடும். புரியுதா? ஸோ இதுதான் பேசிக்கா தெரியுது. இதுல சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு, மேபி அதெல்லாம் கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ வில் கோ ஃபார் த கொஷின்ஸ்ல என்ன கான்செப்ட் வருது அப்படின்னு பார்ப்போம். இதுதான் ஆவரேஜ், பேசிக்கா ஆவரேஜ் கான்செப்ட் இதான். இதை எப்படி மாடிஃபை, இது அப்படியே கேட்க மாட்டாங்க. 4 நம்பர் கொடுத்துட்டு ஆவரேஜ் கண்டுபிடிங்க அப்படிலாம் இருக்காது. ஒரு ஸ்டோரி இருக்கும் ஆல்வேஸ். தட் ஸ்டோரி யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸ்டோரினா அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு வி ஹவ் டு ஆன்சர். அப்படிதான் இருக்கும். சரியா? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கொஷின்ஸ் ஆன் ஆவரேஜ். Look at this question. It is like a reasoning question. 2024ல நம்ம லாஸ்ட் கிளாஸ் அதுக்கு முன்னாடி கிளாஸ் பார்த்தோம் இந்த மாதிரி கொஷின்ஸ். சரியா? இந்த மாதிரி பேட்டர்ன்ல நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. இது வந்து ஆவரேஜ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ரீசனிங் டைப் கொஷின். Statement questions followed by 4 options. You have to make a conclusion. Statement conclusion questions. Okay, what is it? Question: if the average mark in a class are 60, then what is the number of students in the class? What is the number of students in the class? Okay. என்ன ஸ்டேட்மெண்ட்? ஆவரேஜ் மார்க் இஸ் 60, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் கேட்குறாங்க. சரியா? ஏதோ ஒரு டோட்டல் இருக்கும், டிவைடட் பை n நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜ் 60 அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
ஆனா எத்தனை பேரை ஆட் பண்ணா, ஐ மீன் எத்தனை பேர் வேல்யூஸ் ஆட் பண்ணி எந்த நம்பரால் டிவைட் பண்ணா 60 வருது, அது தெரியல. நம்மளோட கொஸ்டின் என்னது? இந்த n வேல்யூ என்ன, எவ்வளவு பேர், அதான் கொஸ்டின். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ், ரைட்? மார்க்ஸ் தான் ஆட் பண்ணிருக்காங்க. எத்தனை பேரோட மார்க் ஆட் பண்ணி ஆவரேஜ் 60 வந்திருக்கு அப்படின்னு தெரியல. எத்தனை பேர், அதான் கண்டுபிடிக்கணும். அதான் கொஸ்டின். அதுக்கு இப்போ ஸ்டேட்மெண்ட் ஒன்னு மட்டும் எடுத்துட்டு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்க போறோம். த ஹையஸ்ட் மார்க் இன் த கிளாஸ் ஆர் 70 and the lowest mark in the class are 50. சரியா? இதான் ரேஞ்ச். ஸோ 50 தான் லோயஸ்ட், 70 தான் என்னது ஹையஸ்ட். 50 அந்த கிளாஸ்ல எத்தனையோ பேர் இருக்காங்க, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட், தட் இஸ் ஈக்குவல் டு 60. அதுல எத்தனை பேருன்னு தெரியல. அது லோயஸ்ட் மார்க் இஸ் 50, ஹையஸ்ட் மார்க் இஸ் 70. இந்த லோயஸ்ட் மார்க் ஹையஸ்ட் மார்க் இது ரெண்டும் தெரிஞ்சதுன்னா போதும், ஆவரேஜ் இது ரெண்டுத்துக்குள்ள தான் இருக்க போகுது. லோயஸ்ட் மார்க் ஹையஸ்ட் மார்க் இட்ஸ் அ ரேஞ்ச். அப்ப ஆவரேஜ் வந்து இந்த ரெண்டு மார்க்குள்ள தான், இன் பிட்வீன்ல தான் இருக்கும் ஆவரேஜ். 60. கரெக்டா? சரி. இந்த லோயஸ்ட் ஹையஸ்ட் மார்க் தெரிஞ்சா நம்மளால என்ன சொல்ல முடியுமா என்ன? எத்தனை பேர் இருக்காங்க சொல்ல முடியுமா கிளாஸ்ல? எத்தனை பேர்? சரி, 50 தான் லோயஸ்ட், ஹையஸ்ட் வந்து 70. எத்தனை பேர் 50 வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் 70 வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் 60, 65, ஏதாவது சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வச்சு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யூ cannot சே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி ஹையஸ்ட் மார்க் இன் த கிளாஸ், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் மார்க் ஃப்ரம் த கிளாஸ் டஸ் நாட் சேஞ்ச் த ஆவரேஜ். இது ஸ்டேட்மெண்ட். இதை மீனிங் எடுத்துட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்க அடுத்தது? யூ ஹாவ் டு ஃபர்கெட் தி ஸ்டேட்மெண்ட், யூ ஷுட் நாட் கன்சிடர் திஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்து அப்படின்னா, ஹையஸ்ட் மார்க் ஏதோ ஒன்னு இருக்கு, அது மேபி 40 கூட எடுக்கலாம், நம்ம அதே தான் எடுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் யூ ஹேவ் டு ஃபர்கெட், யூ ஆர் கன்சிடர் ஒன்லி த செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஐ மீன் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட். லோயஸ்ட் மார்க் 40 இருக்கு, ஹையஸ்ட் மார்க் 80 இருக்கு. ஓகே. ஸோ இந்த ரெண்டு மார்க்கும் நான் ரிமூவ் பண்றதால என்ன நடக்க மாட்டேங்குது? there is no change in the average. ஆவரேஜ்ல சேஞ்ச் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. ஆவரேஜ் வந்து still remains the same 60. புரியுதா? ஹையஸ்ட் மார்க் என்னவோ லோயஸ்ட் மார்க் என்னவோ அது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஆவரேஜ் ரிமைன்ஸ் த சேம். இது தெரிஞ்சு என்ன பண்றது? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல முடியுமா என்ன? சொல்ல முடியாது. we cannot say நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அது தனியா நம்ம வச்சு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணாலும் we are unable to answer. ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணோம்னா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கலாம். என்னது? லோயஸ்ட் இஸ் 50, ஹையஸ்ட் இஸ் 70. இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆவரேஜ் என்னவா தான் இருக்குது? 60 இருக்கு. ஆனா மொத்தம் எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்? யூ cannot ஆன்சர். ஈவன் இஃப் யூ கம்பைன், யூ cannot ஆன்சர் த கொஸ்டின். யூ cannot say what is the number of students in a class. Okay. Therefore, the question cannot be answered even by using both statements together. That's the answer for this question. Okay, option D. புரிஞ்சா? Okay, shall we go to the next? It is average based. Okay, just ஆஹா, ஸ்டேட்மெண்ட் மட்டும் படிக்கிறோம். ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும். கொஸ்டின் வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா? முடியல. நெக்ஸ்ட், இது 2024ல கேட்ட ஆவரேஜ் பேஸ்ட் கொஸ்டின். 23, 22 no questions, state questions from average. 21. There are two classes A and B having 25 and 30 students respectively. A கிளாஸ்ல 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, B கிளாஸ்ல 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இது எல்லாமே இந்த மாதிரி கொஸ்டின் தான் நீ திங்க் பண்ற மாதிரி தான் இருக்கணும். ஆவரேஜ் எல்லாம் கேட்கல.
சரியா? 4 நம்பர் 5 நம்பர் கொடுத்து ஆவரேஜ் என்ன அப்படிலாம் எதுவும் கேட்கல. ஆவரேஜ் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரி பேஸ் பண்ணி இங்க ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அதான் கேக்குறாங்க. ஸோ யூ ஹாவ் டு திங்க் ஹியர். ஓகே. இன் கிளாஸ் ஏ த ஹையஸ்ட் ஸ்கோர் இஸ் 21 அண்ட் த லோயஸ்ட் ஸ்கோர் இஸ் 17. அப்படின்னா என்ன மீனிங்? ம் இந்த கிளாஸ் ஏ இருக்கு இல்லையா? இந்த கிளாஸ் ஏல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 25 ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸ் ஏல 25 ஸ்டூடெண்ட்ஸ். 25 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ஆட் பண்ணா அது டிஏனா டோட்டல் ஆஃப் கிளாஸ் ஏ. 25 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா ஆவரேஜ் வந்து ஏதோ ஒன்று வரும். ஆனா ஆவரேஜ் என்னன்னு கொடுக்கல. நான் அதை X1 எடுத்துக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? இன் கிளாஸ் ஏ ஹையஸ்ட் ஸ்கோர் இஸ் 21, லோயஸ்ட் ஸ்கோர் இஸ் 17. அப்போ இந்த X1 இருக்கு இல்லையா? இந்த நம்பர் எந்த 2 நம்பருக்குள்ள இருக்கும்? 17க்கும் 21க்குள்ள இருக்கும். ஏன்னா ரேஞ்ச் இருக்கு. லோயஸ்ட் இஸ் 17, ஹையஸ்ட் இஸ் 21. அப்போ அந்த ஆவரேஜ் ஆஃப் த கிளாஸ் ஏ இஸ் கோயிங் டு பி வாட்? லைங் பிட்வீன் தீஸ் டூ நம்பர். இந்த 2 நம்பருக்குள்ள தான் வந்து ஆவரேஜ் இருக்கும். சரியா? அதே மாதிரி கிளாஸ் பி. கிளாஸ் பி வந்து எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க? 30 மெம்பர்ஸ். ரைட்? கிளாஸ் பி யோட இன் கிளாஸ் பி த ஹையஸ்ட் ஸ்கோர் இஸ் 30 அண்ட் த லோயஸ்ட் ஸ்கோர் இஸ் 22. இது எக்ஸாக்டா என்னன்னு கொடுக்கல. ஆனா ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் இஸ் 30, lowest score is 22. So it's going to lie between 22 and 30. இங்க இந்த ஆவரேஜ் இருக்கு இல்லையா? இந்த ஆவரேஜ் வேல்யூ இந்த ரெண்டு நம்பருக்குள்ள இருக்கும். இந்த ஆவரேஜ் வேல்யூ இந்த 2 நம்பருக்குள்ள இருக்கும். அவ்வளவுதான். ஏன்னா ஹையஸ்ட் லோயஸ்ட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் வந்து அந்த ஹையஸ்ட் வேல்யூ லோயஸ்ட் வேல்யூக்கு இன்பிட்வீன்ல தான் இருக்கும். ஏதோ ஒரு வேல்யூ ஆவரேஜ். புரிஞ்சா? இது எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் 2, 4, 6, 8 நம்ம ஏற்கனவே எடுத்தது தான். சரியா? இதுக்கு நம்ம ஏற்கனவே ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கோமா? என்னது? 20/4 இட் இஸ் கோயிங் டு பி 5. இந்த 5ன்றது எந்த 2 நம்பருக்குள்ள இருக்கு? 5க்கும் 8க்கும் இந்த ரெண்டு நம்பருக்குள்ள தான் என்ன இருக்கு? 5 இருக்கு. ஸோ ஆவரேஜ் என்றது இந்த லோயஸ்ட் வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூ அதுக்குள்ளதான் என்ன இருக்கும்? ஆவரேஜ் இருக்கும். அது சென்டரா இருக்கணும் அவசியம் இல்லை. எங்கோ ஒரு இடத்துல இருக்கும். புரியுதா? ஓகே. இஃப் திஸ் இஸ் த கேஸ், வாட் இஸ் த கன்க்ளூஷன்? இதுதான் ஸ்டோரி, கொடுத்திருக்கிற ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? விச் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், விச் ஆஃப் தி அபோவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட்? The average score of class B will definitely decrease. The average score of class B will definitely decrease. கரெக்டா? அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மறந்துட்டு பாருங்க. என்னது? 4 students are shifted from class A to class B. அப்போ கிளாஸ் ஏல இருந்து கிளாஸ் பிக்கு எத்தனை பேர் ஷிஃப்ட் பண்றாங்க? 4 students. ரைட்? இப்போ என்ன மாறிடுச்சு? கிளாஸ் ஏல இப்போ 4 students போனதுக்கு அப்புறம் இங்க 21 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. இங்க என்ன ஆயிடுவாங்க? 34 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. 4 ஆட் ஆயிடுச்சு. 34 மெம்பர்ஸ், தேர் 21 students. ஓகே. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கணும். The average score of class B will definitely decrease. கிளாஸ் பிக்கு முன்னாடி ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் இருக்கா? X2. அந்த வேல்யூ எந்த 2 வேல்யூக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? 22க்கும் 30க்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ கிளாஸ் ஏல இருந்து ஒரு 4 பேர் வந்து கிளாஸ் பில ஜாயின் பண்றாங்க. இப்படி ஜாயின் பண்றதால ஆவரேஜ் இப்போ இந்த 34 பேருக்கு ஆவரேஜ் எடுப்போமா? இந்த வேல்யூ முன்னாடி வேல்யூவோட இன்க்ரீஸ் ஆயிருக்குமா இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்குமா? அதான் கண்டுபிடிக்கும். என்ன ஆயிருக்கும்? டெஃபினெட்லி டிக்ரீஸ் சொல்லியிருக்காங்க. ஆமா, கண்டிப்பா டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியலையா? சரி, ஓகே. ஒரு லாஜிக் என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்றேன், ஐ மீன் ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன். இல்லைன்னா நம்பர் கூட எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சி, நம்ம இங்க கிளாஸ் ஏல அவங்களோட ஸ்கோர் எதுல இருந்து எதுக்குள்ள இருக்கு? 17 to 21. அப்ப 4 ஸ்டூடெண்ட் வராங்கன்னா அவங்களோட மார்க் என்னது? 17 to 21ல தான் இருக்கும். அந்த ரேஞ்சில்.
இங்க ஆவரேஜ் ஸ்கோர் வந்து என்னது 22 to 30 இந்த ரேஞ்சில் இருக்க போகுது. சரியா? இங்கிருந்து வர்றவங்களோட மார்க் வந்து இங்க இருக்கிற மார்க்கோட கம்மியா இருக்கிறதால, ரைட், அந்த 4 பேர் மார்க் வந்து இங்க நம்ம ஆட் பண்ணி அதுக்கப்புறம் 4ஆல் டிவைட் பண்ணும்போது இங்க ஆவரேஜ் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும், இன்க்ரீஸ் ஆகுது. டெஃபினெட்லி இட் வில் டிக்ரீஸ், இட் வில் நாட் இன்க்ரீஸ். சரியா? இதுக்கு நான் சிம்பிளா ஒரு 4 நம்பர் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதே கான்செப்ட் தான் இங்கே. சரியா? சரி, ஓகே. நம்ம ஏற்கனவே எடுத்தோம்ல, 10, 12, 14, 16, ரைட்? இந்த 4 நம்பருக்கு ஆவரேஜ் என்னது? ஸோ இட் இஸ் இஃப் யூ ஆட் ஆல் 40, 50, 52, am I right? 52 by 4, it is going to be 13. Average is 13. இப்போ இது ஒரு 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 குரூப்ல 4 பேர் இருக்காங்க. 4 பேரோட வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணி இல்ல மார்க்கோ ஆட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிச்சா 13. சரியா? இப்போ இங்க லோயஸ்ட் என்னது? 10. ஹையஸ்ட் என்னது? 16. இப்போ இன்னொரு குரூப் இருக்காங்க. இன்னொரு குரூப்ல அதே 4 பேர் இருக்காங்க. 2, 4, 6. 4 பேர் இருக்க அவசியம் இல்ல. 6 3 நம்பர் தான் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த 3 பேரோட மார்க் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணா என்ன வரும்? It is 10, 12 by 3, it is going to be 4. சரியா? ஓகே. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த குரூப் இருக்காங்க இல்லையா, இவங்களோட ஆவரேஜ் 4 தான். இது லோயஸ்ட் இஸ் 2, ஹையஸ்ட் இஸ் 6. இதுல இருந்து 2 பேரை எடுத்து இந்த குரூப் நம்ம ஷிஃப்ட் பண்றோம். 2 பேரை எடுத்து இந்த குரூப் நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது, ரைட், இப்போ இங்க ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுதா பார்க்கலாம். சரியா? ஏன்னா இங்க இருக்கிறவங்கள மார்க் இங்க இருக்கிற மார்க்கை விட அதிகமா இருக்கு. இதே கான்செப்ட் தான். இங்க இருக்கிறவங்களோட மார்க் இங்க இருக்கிறவங்க மார்க்கோட அதிகமா இருக்கு. கரெக்டா? கரெக்ட் தானே? அதே ஸ்டோரி, டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். இப்போ இங்க இருந்து 2 பேரை இங்க ஷிஃப்ட் பண்ணுவோம். நான் 2 6 இங்க ஷிஃப்ட் பண்றேன். அப்ப என்ன வரும்? டோட்டல் 80 ஆகும். 80 பிளஸ் 52 இட் இஸ் 60. 60 by 6 it is going to be 10. முன்னாடி ஆவரேஜ் என்னது? 13. இப்போ 2 பேர் வந்து இந்த குரூப்ல ஜாயின் பண்ணதால என்ன ஆவரேஜ் வந்துச்சு? 10. ஏன்னா இந்த நம்பர்ஸ் வந்து இந்த இந்த லோயஸ்ட் நம்பரே இங்க 10 தான். ஆனா இந்த 10 விட இங்க என்னது நம்பர்ஸ் கம்மியா இருக்கு. அப்போ இதுல 2 பேரும் ஒருத்தரோ இல்ல 3 பேரோ எத்தனை பேர் வந்து இங்க ஜாயின் பண்ணாலும் ஆவரேஜ் என்னதான் ஆகும்? டிக்ரீஸ் தான் ஆகும், இன்க்ரீஸ் ஆகாது. ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்? டெஃபினெட்லி தி ஆவரேஜ் வில் டிக்ரீஸ். திஸ் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தி ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் கிளாஸ் ஏ வில் டெஃபினெட்லி இன்க்ரீஸ். கரெக்டா? 4 பேர் போனதுக்கு அப்புறம் இங்க ஆவரேஜ் ஸ்கோர் டெஃபினட்டா இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. பாசிபிள் இருக்கா? சரியா? சரி, ஓகே. முன்னாடி வந்து இந்த 2 பேர் போயிட்டாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் என்னவா இருக்கு? ஐ மீன் ஒரிஜினலா இங்க 3 பேர் இருக்காங்க. 2 பேர் போயிட்டாங்க. மீதி என்ன ஒருத்தர் இருப்பாங்க. கரெக்டா? அந்த ஒருத்தர் என்னது? 4. 4க்கு ஆவரேஜ் எத்தனை என்ன வருது? 4. இன்க்ரீஸும் ஆகல டிக்ரீஸும் ஆகலையே. சரியா? ஒரு பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக மாட்டதுக்கு, டிக்ரீஸ் ஆக மாட்டேன். இது ஒரு பாசிபிலிட்டி. இந்த 3 பேர்ல 2 பேர்ல யார் வேணாலும் போலாம்ல. அப்போ அப்போ நான் 2 6 அமிச்சிட்டேன் அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? 6 இருக்கும். ரைட்? 6க்கு ஆவரேஜ் என்னது? 6 தான். இப்போ ஆவரேஜ் என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? எக்ஸாக்டா சேமா இருக்கு. ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சப்போஸ் இந்த 2 பேர் அங்க அமிச்சிடுறோம். 2 தான் இருக்கு. இப்ப என்ன ஆவரேஜ்? 2. ஒரிஜினலா 4, இப்ப என்ன இருக்கு? 2 டிக்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதா? இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி நீ யார் அனுப்புறன்னு பொறுத்து. சரியா? அப்போ நீ நம்பர் க்ளோஸ் டு இந்த லோயஸ்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, லோயஸ்ட் வேல்யூ இருக்கிற நம்பர்ஸ் இதுக்கு க்ளோஸா இருக்கவங்க அமிச்சேன்னா ஆவரேஜ் வந்து என்ன ஆகும்? இங்க
இன்க்ரீஸ் ஆகும். இதுவே இதுக்கு க்ளோஸா இருக்கு, அந்த ஹையஸ்ட் வேல்யூ க்ளோஸா இருக்குங்களை அமிச்சு அப்படின்னா ஆவரேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும். புரியுதா? ஸோ இன்க்ரீஸ் ஆகும். இந்த 4 பேர் அனுப்புறோம்ல, அந்த 4 பேர் வந்து 17 மார்க்ஸ் க்ளோஸா இருக்கிறவங்களை அமிச்சீங்கன்னா ஆவரேஜ் என்ன ஆகும்? இங்க இன்க்ரீஸ் ஆகும். இதுவே 21 மார்க்ஸ் க்ளோஸ் ஆகும், 4 பேர் 21 மார்க்ஸ் க்ளோஸ் ஆகும் அமிச்சீங்கன்னா ஆவரேஜ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். புரியுதா? அந்த 4 பேர் யாருன்னே தெரியல நமக்கு, எந்த நம்பர்னே தெரியல. அப்ப எந்த நம்பர்னு தெரியாம எக்ஸாக்டா நம்மளால என்ன சொல்ல முடியும், டெஃபினட்டா என்னன்னு சொல்ல முடியாது, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் சொல்ல முடியாது. புரியுதா? இஃப் இன்கேஸ் அந்த 4 பேரோட மார்க் 17 க்ளோஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளால என்ன சொல்ல முடியும், டெஃபினெட்லி ஆவரேஜ் வில் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்ல முடியும். 4 பேரோட மார்க் 21 க்ளோஸா இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி வி கேன் சே த ஆவரேஜ் இஸ் கோயிங் டு டிக்ரீஸ். ஓகே. அப்ப அந்த 4 பேர் மார்க் என்னன்னு தெரியல, தெரியாம ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு, இன்க்ரீஸ் ஆக பாசிபிலிட்டி இருக்கு, டிக்ரீஸ் ஆக பாசிபிலிட்டி இருக்கு. அதால ஐ cannot say definitely it is going to increase. இது என்னால சொல்ல முடியாது. அப்ப ஆப்ஷன் என்னது? A1 only. புரிஞ்சா? ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே.